புல்மேட்டு பாதை சபரிமலை பயணம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வரும்போது நல்ல ஒரு வெயில், நடு பாதியில வரும்போது கொஞ்சம் மழை, அடுத்ததா பாத்தீங்கன்னா மேக கூட்டங்கள். இந்த பயணத்தில் இடுக்கி மாவட்டம் சத்திரத்தில் தொடங்கி பத்தனந்திட்டா மாவட்டம் சபரிமலை வரைக்கும் பயணம் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க துப்பாக்கியோட. எல்லாமே நம்ம போகிற வழி எல்லாமே நமக்கு அட்டையாக தாங்க இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படி முருகருக்கு அறுபடை வீடோ அதே மாதிரி சபரிமலை ஐயப்பனுக்கும் 5 படை வீடு இருக்குங்க. யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். அச்சங்கோயிலில் பூர்ணா புஷ்பகலா அப்படின்ட்டு 2 மனைவிகளோட காட்சியளிப்பார். இந்த புல்மேட்டு பாதையை பற்றியும் இதுக்குள்ளே போக போகிற பேரியாறு தேசிய பூங்கா பற்றியும் ஒட்டுமொத்தத்தையும் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பயணம் பண்ணலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம குமுளி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சபரிமலை புல்மேட்டு பாதை 2025க்கான நடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பயணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் இதுதான் முதல் நாளும் கூட. இன்றைக்கி தான் ஓப்பனும் பண்ணுறாங்க இந்த வழியை. அண்ட் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர். இப்போ நம்ம குமுளியில் இருக்கோம். குமுளியிலேருந்து பார்த்திங்கன்னா 5:45க்கு முதல் பஸ்ஸு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு தான். போன வருஷமும் இதே பஸ்ஸில் தான் நம்ம போனோம். இன்னும் சீசன் நல்லா பீக் டைமில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பஸ்ஸு விடுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மட்டும்தான். இந்த சபரிமலை பயணம் புல்மேட்டு பாதையில் எப்படி இருக்குது அதெல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்திரம் முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டரு. நம்ம இப்போது குமுளியிலேருந்து பேருந்தில் பயணம் பண்ணி வண்டிப்பெரியார் வழியாக மஞ்சுமலை, அர்ணக்கல் எஸ்டேட்டு, மவுண்ட் எஸ்டேட் வரைக்கும் நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட மவுண்ட் எஸ்டேட்லேருந்து சத்திரம் முருகர் கோயிலுக்கு 3.9 கிலோமீட்டரு. அந்த 3.9 கிலோமீட்டரும் நம்ம நடந்தே பயணம் பண்ணோம். அனைவருக்கும் காலை வணக்கம். 2025 சபரிமலைக்கு புல்மேட்டு பாதையில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து குமுளி வந்தாங்க. குமுளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்துடும். ஏன்னா இங்கே நமக்கு ரொம்ப ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ட்ராவல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 4:15 சம்திங் நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் கிளம்பணும். இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு 5:30க்கு எட்டுன்னு விட்டாங்க. 5:30க்கு எட்டோடனே பார்த்திங்கன்னா நமக்கு 5:45க்கு முதல் பேருந்து மவுண்ட் சத்திரம் போகிறது. பட் நமக்கு இது முதல் நாள்ன்றதால நமக்கு மவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ சத்திரம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருங்க. ஸோ அப்படியே நடந்தே போயிடலாம். போயிட்டு நம்ம இன்னும் ஆன்லைனில் புக் பண்ணல. ஏன்னா செம்ம டைட்டாக இருந்தது நம்ம ஒர்க்கு. ஏற்கனவே நம்ம கேரளா சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேரளா ஒரு 20,000 பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஸோ இதை கவனிக்கலை. நம்ம ஸ்பாட் புக்கிங் தான் பண்ணி போக போகிறோம். ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ போயிட்டு புக் பண்ணுறோம், உள்ளே போகிறோம், தரிசனம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புல்மேட்டு பாதைக்கு எப்படி வரணும், அது மட்டும் இல்லாமல் இப்போது 2025 என்னென்ன விதிமுறைகள், இந்த பயணத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன், இந்த சபரிமலை புல்மேட்டோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் உடச்சி சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், வாங்க போகலாம். இதாங்க சத்திரம் போகிற வழி. 2 கிலோமீட்டர் என்னங்க, 2 கிலோமீட்டருக்கு கூட இருக்கும் போலங்க. யாருமே இல்லை. ஸோ திருச்சிக்காரன் ஒருத்தர் நம்ம கூட வந்தார். ஸோ இப்போ தான் ஒரு போர்டு இருக்குது சத்திரம்னு. ஸோ நம்ம கவி போகிற ரூட்டில் வல்லக்கடவுன்ற ஒரு ஏரியா இருக்கும்ல, அந்த ஏரியாவுக்கு இங்கேருந்து ரூட் இருக்குது போல். இப்போ தான் எல்லா ஹோட்டல் கடைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு 2-3 கடைங்க இருக்குங்க, இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுங்காட்டியுமே பாருங்கள், முதல் நாளே கொஞ்சம் அளவுக்கு ஒரு 500 பேர் மேலே வந்திருக்காங்க. இப்போ நம்ம சபரிமலையோட புல்மேட்டு பாதையோட என்ட்ரி பாயிண்ட்டில் இருக்கோம். இந்த என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த சத்திரம் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 90,000 பக்தர்கள் அனுமதி தராங்க. அதில் 70,000 பேர் ஆன்லைன் புக்கிங்கும், மிச்சம் 20,000 பேர் பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங்கும். ஸோ ஸ்பாட் புக்கிங் பார்த்திங்கன்னா நீங்கள் புல்மேடு பாதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே சத்திரத்திலே பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பாட் புக்கிங்க இது.
இங்கே பாருங்கள், வண்டி பெரியார்லேருந்து நம்ம வந்து சபரிமலை போகிறோம். விர்ச்சுவல் கியூ சொல்கிறாங்க, என்ட்ரி கார்டு. ஸோ இந்த கார்டை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி 12 கிலோமீட்டரை வந்து கடக்க போகிறோம். நம்ம டீமாக என்ட்ரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் காலையில் 2 தோசை வந்து சாப்பிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா வந்து பில்லாச்சு. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்க முருகர் கோயிலில் இருக்கோம். முருகர் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளுடைய புல்மேடு சபரிமலை பயணத்தை வந்து நம்ம தொடங்கலாம். வாங்க போய் முருகரை வழிபட்டுட்டு கிளம்பலாம். இதாங்க முருகர் கோயிலை தாண்டினதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணி நம்ம வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா அப்படி சுற்றிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேலே ஏறுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து முதல் நாளே பாருங்கள் இங்கே நிற்க வச்சிட்டாங்க. இன்றைக்கி புல்மேடு சபரிமலை சிறப்பாக அமைன்னு நினைக்கிறேன். லைனில் வெயிட் இருக்கேன். உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம வந்து பிளாஸ்டிக் செக் இருக்குங்க. பிளாஸ்டிக் செக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கனில் எத்தனை டோக்கன், ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து வெளில விடுறாங்க. போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே செக் போஸ்ட் இருக்குல்ல, அங்கேயே பார்த்தீங்கன்னா தண்ணியும் இருக்குங்க. போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி கிடைக்கும். அது பிரச்சனை இல்லைங்க. சபரிமலை புல்மேட்டு பாதையில் மொத்தம் 12 கிலோமீட்டரில் ரொம்ப கடினம்னா மேலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏற்றமும், அதன் பிறகு கீழே அந்த கடைசியாக புல்மேட்லேருந்து டவுனில் இறங்குற பாருங்க சன்னிதானத்துக்கு, அது அதேமாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பார்த்து ஏறும்போதும் பார்த்து ஏறணும், இறங்கும் போதும் பார்த்து இறங்கணும். அதன் பிறகு நடுவில் ஃபுல்லாமே வந்து சோலைவன காடுகளுக்குள்ளே நம்ம வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். போகிற வழியில் நம்மளுடைய பாதுகாப்புக்கு துப்பாக்கி ஏந்திய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். காலெலாம் பார்த்தீங்கன்னா வழுக்குதுங்க. நல்லா மழை வேறு பெஞ்சிருக்கு வேறு. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஏற்றத்தை ஏறிட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஏற்றம் இருக்குது, அந்த ஒரு ஏற்றம் மட்டும் ஏறிட்டுனா சூப்பராக போயிடலாம். போகிற வழியில் இந்த மாதிரி யானை சனங்கள்லாம் பார்க்கலாம். இப்போது நம்ம புல்மேட்டு பாதையில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த முதல் ஏற்றம்னு சொன்னால அந்த ஏற்றம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஏறிடலாம். நல்லா ட்ரெக் பண்ணுறவங்களா இருந்தால் டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த மேலே புல்மேட்டுக்கிட்டே நம்ம வந்து தொட போகிறோம். இது முழுக்க பார்த்திங்கன்னா இனிமேல் புல்மேட்டு, அதாவது நம்ம வலது பக்கமும் இடது பக்கமும் 2 பக்கமும் நமக்கு வந்து சோலைவன காடுகளுக்குள்ளே நம்ம வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக கூட்டமாக இருக்குது. இந்த சபரிமலை புல்மேடு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குங்க. அதாவது பேரியார் தேசிய பூங்கா. இந்த பேரியார் தேசிய பூங்காவோட வரலாறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஆரம்ப காலங்களில் 1899 காலகட்டங்களில் இங்கே வந்து பேரியாறுன்றதை ஒன்று உருவாக்கி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1934 பார்த்திங்கன்னா அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட மன்னர் மகாராஜா திருநாள் ராமவர்மரால் பார்த்திங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ்காரங்களோட தேயிலை தோட்டங்கள்லேருந்து காடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக 1934 வந்து இது வந்து ஒரு காப்பகமாக அறிவிக்கிறாரு. அதன் பிறகு 1950 இந்தியன் கவர்மெண்டால் இது வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு காப்பகமாக மாறுது. அதன் பிறகு 1978 பார்த்திங்கன்னா இது வந்து புலிகள் காப்பகமாக மாறுது. 1982 இது வந்து பேரியாறு தேசிய பூங்கா அப்படின்ற பேரை வந்து அழைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இப்போ ரீசெண்டாக போட்டது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து சபரிமலைன்னு பிளான் பண்ணிட்டீங்கனாலே வீக் டேஸில் வாங்க. வீக் எண்டில் வந்தீங்கன்னா இது பண்ணிவிடுவாங்க. இன்னும் மகர ஜோதி நெருங்குற சமயத்தில் இன்னும் பயங்கரமாக கூட்டம் வருங்க. அதனால் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். இந்த ஒரு பாதையாக தான் வளைஞ்சு வரோம். பட் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா சீத்தாக்குளம் கேம்ப் ஷெட்டுக்கிட்டே வந்துட்டோம். இங்கே தண்ணி இருக்கும். ஸோ தண்ணியை குடிச்சிட்டு
கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க தந்தாலும் ஓய்வு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. அழுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மூலிகை மருந்து. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீத்தாக்குளம் கேம்ப் ஷெட்டை வந்து கடந்து அங்கே நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதை தாண்டினதுக்கப்புறம் சீத்தாக்குளம் செக் டேம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வருங்க ஃபுல்லாக வந்து இங்கே கொஞ்சம் அந்த வனவிலங்குகளுக்காக தண்ணியை தேக்கி வனத்துறை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செக் டேம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே கிராஸ் பண்ணலாம். போன வருஷம் பாதை இங்கே போச்சு, பட் இந்த வருஷம் பாதை இப்படி போகுதுங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காட்டு பன்றி தோண்டி வச்சுருக்கு பாருங்கள் கிழங்குக்காக. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி அனிமல்ஸோட அந்த ஒரு ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். சபரிமலைக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 2 வழிகள் தான். ஒன்று பெரிய பாதை, இன்னொன்று புல்மேட்டு பாதை. பெரிய பாதைன்றது எரிமேலியிலேருந்து பம்பாலேருந்து பார்த்திங்கன்னா சபரிமலை இந்த வழியாக வருது. பட் பம்பா வந்து பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சாலைங்க. ஸோ வழின்னு சொல்லலாம். அதுவும் அப்போதைய கவர்னர் வந்து சபரிமலையை வந்து பார்க்கணுன்றதுக்காக சாலை வந்து அமைச்சிருக்காங்க. பட் வந்து ஆரம்ப காலங்களில் இன்றைக்கி சிறிய பாதைன்னு சொல்லப்படுற பம்பா டு சபரிமலை சிறிய வழினும், அங்கே நம்ம எரிமேலியிலேருந்து சன்னிதானம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு வழியில் நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த புல்மேடு பாதைன்றது நம்ம வந்து பம்பாவே போக மாட்டோம். இடுக்கி மாவட்டம் பத்தனம்திட்டா மாவட்டத்தையும் கனெக்ட் பண்ணுற பெரிய ஒரு பயோடைவர்சிட்டியாக இருக்கிற பேரியாறு தேசிய பூங்காவில் நம்ம வந்து பயணம் பண்ணுவோம். சபரிமலையிலே முக்கியமாக எல்லாருமே வந்து பயணிக்க வேண்டிய ஒரு வழினா அது வந்து புல்மேடு பாதை. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இது வந்து நான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லியிருப்பேன். இந்த பெரியாறு தேசிய பூங்கா தான் நம்ம தென்னிந்தியாவிலேயே அதிகமாக புலிகளும் யானைகளும் இருக்கிற ஏரியா. 2023 புலிகள் கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா 42 புலிகள் இருக்குது. 2024 யானைகள் கணக்கெடுப்பு படி பார்த்திங்கன்னா 812 யானைகள் கிட்ட இருக்குங்க. 812 யானை, 300க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சி வகைகள், 30க்கும் மேற்பட்ட மீன் வகைகள், நிறைய வந்து காட்டு விலங்குகளும் இந்த பேரியாறு தேசிய பூங்காவில் இருக்குது. இதெல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. போகிறோம், இந்த இடத்த பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எப்படி இருக்குது பாருங்கள் புல்மேடு. ஸோ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணாறு, வயநாடு, ஊட்டி, கொடைக்கானல் எல்லாமே ஒரு காலத்தில் இப்படி ஒரு புல்மேடாக தான் இருந்துச்சு. சோலைவன காடுகளாக தான் இருந்துச்சு. ஸோ தேயிலை தோட்டமாக இன்றைக்கி வந்து பச்சை பாலைவனமாக மாறிடுச்சு. அதாவது ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக போய் இந்த ஒரு மலை ஏறி அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்க, அது தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போகணும். இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, இங்கேருந்து பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குங்களே, அதை வந்து ரீச் ஆக போகிறோம்.
புல்மேட்டு வழியில் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அங்கேயும் ஆம்புலன்ஸ் இருக்குது. அண்ட் புல்மேட்டு பாதையில் அந்த முதல் ஒரு ஏற்றம் ஏறி சீதாக்குளம் டேமு அந்த செக் டேம்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு மேடு வரும். அந்த மேட்டில் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமும் நின்றுச்சு. அதேமாரி எல்லா நாட்களும் பார்த்திங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th மைல் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து மற்றபடி மெடிக்கல் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாமே இருக்குது. பட் இங்கே வந்து டாய்லெட் வந்து இல்லை. அது இங்கே ஒரு ட்ராபேக். மற்றபடி எல்லா ஒரு ஃபெசிலிட்டி இங்கே இருக்குங்க. வாட்ச் டவருங்க. ஆனால் இங்கேயும் எப்பயுமே வந்து ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே தண்ணி வந்து போன வருஷம் இருந்துச்சு, இந்த வருஷம் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். வாட்ச் டவராண்ட தண்ணி இல்லைன்னு சொன்னேன். இதோ வந்து தண்ணியும் வந்துருச்சு. ஸோ மேலே கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வரவங்களுக்கு இங்கே வந்து தண்ணி கிடைக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது, போன வருஷம் தண்ணி வச்சாங்க, இந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படியே நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஃபாரஸ்ட் வீக்கில் ஒன்று வந்துச்சு. வந்து தண்ணி வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா இடத்தையுமே சுடு தண்ணிங்க. நல்லா நம்ம மினரல் வாட்டரை நம்ம சூடு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. பொதுவாக சபரிமலைக்கு வருடாந்திரம் பார்த்திங்கன்னா 10 மில்லியன்லேருந்து 15 மில்லியன் பேர் மேலே கூட்டம் வரும். ஆனால் நம்ம புல்மேட்டு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா 2022 40,587 பேர் மட்டும்தான் வந்தாங்க. அதன் பிறகு 2023 1,42,000 பேர் வந்தாங்க. போன வருஷம் 2024 வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து என்னுடைய கணிப்படி 2 லட்சம் சொல்லியிருப்பேன். பட்டு 2023 விட 2024 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பக்தர்களுக்கு கீழே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ என்ன காரணம்னு தெரில. ஸ்டார்டிங்கில் பிளாஸ்டிக் செக்கப்போ நம்ம வந்து டோக்கன் வந்து நம்ம அங்கே பேரை குறிச்சிக்கிட்டாங்களே, அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒரு இடத்த வந்து திருப்பியும் டோக்கன் வந்து செக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடத்துக்கு மேலே வந்து இந்த இடத்த வந்து இந்த கிராஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றத வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் உள்ள விடுவாங்க. செக் போஸ்ட் மாதிரி வச்சிங்களா. அண்ட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கேன்டீன் ஒன்று இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது. இப்போ மதிய உணவு வந்து நீங்கள் எப்படியுமே ஆடி அசைஞ்சு அமர வந்தாலுமே 12, 1, 2 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து மதிய உணவை நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. இதாங்க இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம கூட வந்தவங்க நம்ம குரூப்பில் வந்தவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் உள்ளே விடுவாங்க. ஸோ வரலன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். கவி ரூட்டில் பார்த்தீங்கன்னா காட்டு எருமைங்க பாருங்கள். ஸோ போகிற வழியில் சான்ஸ் இருந்தால் யானையும் பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இதான் வந்து நமக்கு ஏதாவது ஆபத்துனாலோ அர்ஜென்ட்னாலோ இங்கேருந்து ஆம்புலன்ஸும் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த 4th மைல் ரோடுன்னு சொல்லுவாங்க. கவி அந்த ரூட்டில் போய் கனெக்ட் ஆகும் இது. ஸோ வாங்க இங்கே நம்ம வந்து கேண்டீன் போகலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யானைங்க வரக்கூடாதுன்றதுக்காக சுற்றி பள்ளம். கஞ்சி 54, பழம்பொரி 25, வடை 20, பஜ்ஜி 18, பிளாக் டீ வந்து 15. கேன்டீனில் போய் விசாரித்தா நம்ம அங்கே படித்தோம்ல, எதுவுமே அங்கே இல்லை, கஞ்சியை தவிர. ஸோ ப்ரைஸை வந்து கேட்டேன். ஸோ போன வருஷம் என்ன ப்ரைஸோ, இதுக்கு நான் முன்னாடி படித்தேன்ல, அது என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான். சரணமையப்பா. பாதை ஓரமாவே நடந்தே போயிட்டு இருந்தோம். போற வழியில ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிங்க. என்னன்னா, ஒரு காட்டு மாடோட மண்டை ஓடு பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே நம்மளுடைய பயணத்தையும் அப்படியே நிறுத்தாம பண்ணிட்டு இருந்தோம். இந்த புல்மேட்டு பாதையில் 2024க்கும் 25 பயணத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா,
இங்கே நிறைய போகிற வழியில் இத்தனை கிலோமீட்டர்ன்ட்டு கிராஸ் பண்ணிட்டு போர்டு இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த போர்டையும் காணும். முத நாள்ன்றதால இல்லையா, இல்லை திருப்பி வந்து இங்கே வந்து விற்பாங்களா, அது என்னன்னு தெரில. பட் ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அங்கே பிளாஸ்டிக் செக் பண்ண பாருங்க, அங்கே ஒரே ஒரு போர்டு இருந்துச்சுங்க 12 கிலோமீட்டர்னு. அதை விட தேடிட்டே வரோம், பட்டு ஒரே ஒரு போர்டை கொடுங்கணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே லெஃப்டில் வந்து ஒரு டாப்பில் வந்து ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸும், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி தொட்டி அப்படின்ற ஒரு செக் டேமுங்க இது. ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக செக் டேம் கட்டியிருக்காங்க. தண்ணி தொட்டி டேமை கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா சன்னிதானம் தெரியும். ஸோ சன்னிதானம் வந்து போன வருஷமும் பார்க்கலாம்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல வந்து மேகங்கள் வந்து மூடிடுச்சு. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திருந்தா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து பார்த்துருக்கலாம். ஃபுல்லாக மேகமூட்டமாக ஆயிடுச்சுங்க. புல்மேட்டு பாதையில் வந்து பயணம் பண்ணும்போது என்னென்னலாம் பார்த்தோன்னா, வரும்போது நல்ல ஒரு வெயில், நடு பாதையில் வரும்போது கொஞ்சம் மழை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக கூட்டங்கள். நம்ம வந்து இது நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு. வாங்க கிட்ட போலாம். என்ன இங்க இருந்து சன்னிதானத்தை தான் பார்க்க முடியல. எப்படியாச்சும் அதை வந்து பார்த்துடணும்னு நினைச்சிட்டே தான் வந்தேன். தனி தொட்டி செக் டேம், ஃபாரஸ்ட் அந்த ஆப்போசிட்டுக்கு முன்னாடி, அந்த டேமுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அது இறக்கம் தான். சன்னிதானம் வரைக்கும். ஆமாம், சன்னிதானம் வரைக்குமே ஃபுல்லாக வந்து இறக்கமாக இருக்கும். இங்கேருந்து நம்ம போக முடியாது, போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. திருப்பி ரிட்டர்ன்லாம் போக முடியாது. பார்த்து உட்காந்து தாங்க வரணும். இதுக்கப்புறம் இருமுடிலாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது கல். நல்லா நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உயரமாக மரங்கள் ஃபுல்லாக பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறக்கத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சாலும் நம்மளால் ஏறவும் முடியாது, இறங்க முடியாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அட்டைகளை இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வரும்பொழுதே அந்த முதல் ஏற்றத்தில் வந்து கொஞ்சம் நிறைய பேரை வந்து அட்டை கிடச்சிது. பட்டு இப்போ இருக்குமான்னு பார்க்கலாம். இப்போ போட்ட ஜானாச்சானாங்க எங்கேயோ எங்க ஆளுங்க பக்கத்துல தான் இருக்காங்க. சொல்லிக்கிட்டே வந்தல, இந்த ஏத்த இறக்கத்துல வந்து அட்டை இருக்கான்னு புடிச்சு புடின்னு வருது எல்லாரையும். மரத்துக்கு மேல வீடு, ஆனைக்காகங்க. யானை வந்துச்சுன்னா ஸோ அதுல இருந்து தற்காத்து கொள்றதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆரம்பத்தில் இங்கே ஒரு செக்கிங் இருக்கும். போன வருஷம் இங்கே ஒரு செக்கிங் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணியும் கொடுத்தாங்க. ஸோ முதல் நாளுன்றதால இன்னும் ரெடி ஆகிடும். இதான் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சரான சோனு. இந்த பக்கமும் பள்ளம். ஸோ போன வருஷம் இங்கே ஒரு போர்டு இருந்துச்சு, இது டேஞ்சர் சோனுன்னு. இந்த வருஷம் எதுவும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குங்க இதெல்லாம். லைட்டாக நிலச்சரி லேண்ட்ஸ்லைட் நடந்தாலும் பள்ளத்தில் வைக்க வேண்டிதான். இங்கே பாருங்க, ஒரு சில இடங்கள்ல மரம் வந்து விழுந்திருக்கு. இங்கே பாருங்க லைட்டாக சரிஞ்சிருக்கு.
பெரிய கல் மழையில வந்துட்டு இருக்கு. அங்க ஒரு மரமும் அதே மாதிரி பெருசா வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம சபரிமலை ஐயப்பன் இருக்கார்ல, அவரை வந்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி வணங்குறாங்கங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து சாஸ்தாவா, ஒரு சில இடங்கள்ல ஐயப்பனா, ஒரு சில இடங்கள்ல ஐயனாரா. ஸோ அங்கங்க இருக்கிற மக்கள் வந்து வேற மாதிரி வணங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி முருகருக்கு வந்து அறுபடை வீடோ, அதே மாதிரி சபரிமலை ஐயப்பனுக்கும் 5 படை வீடு இருக்குங்க. எருமேலி, சபரிமலை, அச்சங்கோயில், ஆரியங்காவு அப்படின்ட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இவ்வளோ நாளாக நம்ம வந்து சபரிமலை ஐயப்பன் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணல, திருமணம் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 20,000 பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த கேரளாவையும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரியங்காவில் இருக்க ஐயப்பன் கோயிலும் அச்சங்கோயிலில் இருக்க ஐயப்பன் கோயிலும் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலேயும் நம்ம சொல்லியிருப்போம், கண்டிப்பாக போய் அதையும் நீங்கள் பாருங்கள். ஆரியங்காவில் புஷ்கலா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் சூட்டிப்பார். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்கழி மாதத்தோட தொடக்கத்தில் வந்து நடக்குது. இது ஆரியங்காவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அச்சங்கோயிலில் கல்யாண சாஸ்தா அவரை வந்து அழைக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள் இருக்கும். பூர்ணா, புஷ்பகலா அப்படின்ட்டு 2 மனைவிகளோட வந்து காட்சியளிப்பார். ஆரியங்காவில் இருக்க ஐயப்பன் கோயிலும் அச்சங்கோயிலில் இருக்க ஐயப்பன் கோயிலும் பெண்களுக்கு வந்து அனுமதிங்க. இடத்த பாருங்க, எவ்வளோ பச்சை பசேல்னு பாசையா சூழ்ந்து இருக்கு. ஒரே அட்டையா இருக்குங்க, கடிச்சத்தையே கடிக்கிறாங்க. என்னது ரத்தம் வரல. கிட்டத்தட்ட கொஞ்சம் சன்னிதானம் கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பட் லைட்டாக தூர போடுதுங்க. எப்படியாச்சும் மழை வர்றதுக்குள்ள நல்லா வெயிட்டாக தூர போகிறதுக்குள்ள கீழே போயிடணும். இந்த போன வாட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல, இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் கட்டியிருந்தாங்க. நம்ம அந்த ஏற்றத்தில் கட்டியிருந்தாங்க, இந்த இறக்கத்தில் மட்டும் கட்டலை. ஸோ இங்கே ஒரு செக்கிங் இருக்கும். பட் வந்து இப்போ தான் வந்து ஷெட் அமைச்சிருக்காங்க. இதான் வந்து எண்டிங்கான ஒரு இடம். இங்கே வந்து ஒரு மரம் விழுந்துட்டுருக்குங்க. ஸோ அதை கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இன்னும் ஒரு 2-3 நாளில், நாளைக்கு நாளைக்கு செக் அவுட் கவுண்டர் இருக்கும் போல். வெளியே வந்தோடனே கடைசி செக் போஸ்ட்டு, அதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டும் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு வந்து சின்ன ஒரு உரல்குழி தீர்த்தம்னு ஒரு இடம், போய் பார்த்துட்டு வந்துடலாம். உரல்குழி தீர்த்தம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து காலையில் அங்கேயே குளிச்சுட்டு வந்ததால நம்ம வந்து இப்போ இங்கே வந்து குளிக்கிறது இல்லை. வேணா வந்து எல்லாம் குளிக்கலாம். பட் வந்து வெளியே வந்து நான் நோ என்ட்ரி போர்டு பார்த்தேன். ஸோ அது நமக்கு சரிப்பட்டு வரல. நம்ம இப்படியே கிளம்பிடலாம். ஸோ இதான் வந்து வெளியே வர்றதுக்கான கேட்டு. ஸோ இங்கே வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. உள்ள சன்னிதானம் ஃபுல்லாக மொபைலையே பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. மொபைல் கேமரான்னு எல்லாத்தையும். வாங்க போய் பார்க்கலாம் என்ன நிலவரத்தில் இருக்கிறது என்று. கிட்டத்தட்ட நமக்கு அங்கே ஒரு செக்கிங் பண்ணாங்களா, திருப்பியும் பார்த்தோன்னா இங்கே ஒரு செக்கிங்கு. ஸோ சிவில் தரிசனம். உள்ளே வந்து கரெக்டாக வந்து நாங்கள் சாப்பிட்டு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நின்னோம். மணி கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நாளே ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது நார்மலாக இருமுடி கட்டு வருவாங்களே, இருமுடி கட்டு வரவங்களே சிவிலில் வந்து பூந்துட்டாங்க. இப்போ நம்ம மாலையே போடாதவங்க, இருமுடி கட்டிட்டு போகாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிவிலில் போவாங்க. பட் அதில் வந்து மாலை போட்டவங்க எல்லாம் வந்து பூந்துட்டாங்க. ஏன்னா அவங்க 4:30 இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்காங்களாம். எங்க பம்பால இருந்து அப்படின்னு சொன்னாங்க. பம்பாக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த சபரிமலை புல்மேட்டு பாதை தரிசனம், இந்த பற்றிய வீடியோ, இதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு கொடுத்துருப்பேன். ஸோ அப்படியே நம்மளுடைய சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப அபாயகரமான வீழ்ச்சியில் போயிட்டுருக்கு.
அடுத்து கேரளா சீரீஸ்ல சந்திக்கிறேன். நன்றி.